السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على رسوله المجتبى أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن تبدوا الصدقات فنعما هي وإن تخفوها وتؤتوها الفقراء فهو خير لكم ويكفر عنكم من سيئاتكم والله بما تعملون خبير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من استطاع منكم أن يكون له خبيئة من عمل صالح فليفعل. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனிதமான இந்த ரமலானில் இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, குழப்பங்களும் சோதனைகளும் நிறைந்து காணப்படும் இந்த காலத்தில், புனிதமான இந்த ரமலானில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்கின்ற அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களிலே மிகச்சிறந்த அமல் என்னவென்று சொன்னால், மறைமுகமாக செய்யப்படக்கூடிய அமல். நமக்கு முன்பு வாழ்ந்த சாலிஹீன்கள், நல்லோர்கள், மார்க்க அறிஞர்களுடைய மிக பெரும் ஒரு நற்குணம் என்னவென்று சொன்னால், நல்ல பழக்கம் என்னவென்று சொன்னால், எந்த அமலை செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி மறைமுகமாக செய்கின்ற ஒரு பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தன்மைகள் இன்று காணப்படுவது மிகவும் அரிது. தான் செய்கின்ற அமல்கள், தான் செய்கின்ற தான தர்மங்கள், தான் ஓதுகின்ற குர்ஆன்கள், தான் தொழுகின்ற தொழுகைகள் அனைத்தையும் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கின்ற மக்களும் இவ்வுலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நேசிக்கின்ற அமல்களிலே மிகச்சிறந்த அமல் என்னவென்று சொன்னால், மறைமுகமாக செய்யப்படுகின்ற அமல். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி இப்னுல் முபாரக் ரஹ்மஹுல்லா சொல்வார்கள், நான் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு மக்கள் வழங்கிய கண்ணியத்தை போன்று, மக்களுடைய உள்ளத்தில் அவர்கள் மீது இருந்த பிரியத்தை போன்று வேறு யாரையும் நான் பார்த்தது கிடையாது. அதற்கு காரணம் அவர்களுடைய நீண்ட நெடிய தொழுகைகளோ அதிகமான நோன்புகளோ கிடையாது. மாறாக இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் எந்த ஒரு அமலை செய்தாலும் மறைத்து செய்யக்கூடிய, அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்களாக இருந்தார்கள்.
இதனால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை வழங்கினான் என்பதாக இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் அல்லாஹ்வுடைய அருளையும் விளங்கியவர்களுடைய குணங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், எந்த அளவிற்கு ஒரு மனிதன் பாவத்தை மறைத்து செய்கிறானோ அதைவிட அதிகமாக நன்மைகளை மறைத்து செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள என்பதாக சொல்வார்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா சொல்வார்கள், அல்லாஹு தஆலா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மிக பெரும் பாக்கியத்தை வழங்கினான், மக்களுக்கு மத்தியில் மிக பெரும் அந்தஸ்தை வழங்கினான். அதற்கு காரணம் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும், அவர்களுடைய நல்லறங்கள் அனைத்தும் மறைமுகமாக செய்யப்பட்டன. அவர்கள் எதை செய்தாலும் மறைமுகமாக செய்வார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்வார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிக பெரும் அந்தஸ்தை வழங்கினான் என்பதாக இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டும். அப்படி பொருத்தத்தை நாடி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் ஒருபோதும் தன்னுடைய அமலிலே மறுமையின் சுவையை பார்க்க முடியாது. இதைத்தான் பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரஹிமஹுல்லா சொல்வார்கள், எவருக்கு தான் செய்கின்ற அமல்களை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமோ, ஒரு மனிதன் தொழுகிறான், நான் தொழுகின்ற தொழுகை என்னை தொழுகிறார் என்று மக்கள் சொல்ல வேண்டும். ஒருவன் தானம் தர்மம் செய்கின்றான், மக்கள் என்னை கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்ற இது போன்ற கடுகளவு எண்ணம் வந்துவிட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த மனிதன் மறுமையினுடைய இன்பத்தை ஒருபோதும் சுவைக்க முடியாது, சொர்க்கத்தினுடைய இன்பத்தை ஒருபோதும் சுவைக்க முடியாது. யாருடைய உள்ளத்திலே மக்களுக்கு காட்டுவதற்காக, மக்கள் பார்ப்பதற்காக ஒரு அமலை செய்ய வேண்டும் எண்ணம் இருக்குமோ அவர்கள் ஒருபோதும் மறுமையினுடைய சொர்க்கத்தினுடைய வாடையை கூட பார்க்க முடியாது என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் அதுவும் ஒரு வகையான ஷிர்க் என்று சொல்வார்கள், முகஸ்துதி என்று சொல்லப்படும். ஏனென்று சொன்னால் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விற்கு மட்டும் இருக்க வேண்டும், மனிதர்களுக்காக இருக்கக்கூடாது. எப்பொழுது மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்று மனிதன் எண்ணுவானோ அப்பொழுது அல்லாஹ் பார்ப்பான், மனிதர்களும் பார்க்கிறார்கள், அப்பொழுது ஒரு இணை வந்து விடுகிறது. இதை சிறிய ஷிர்க் என்று சொல்லப்படும். ஆகவே இது கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. எந்த ஒரு அமல் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்படவில்லையோ, எந்த ஒரு அமல் மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி செய்யப்படுமோ அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆக மறைமுகமாக செய்யப்படுகின்ற அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா எண்ணிலடங்கா கூலிகளை வைத்திருக்கின்றான். அதற்கு ஒரு அழகான உதாரணம் தான் புனிதமான நாம் இந்த ரமதான் மாதம். இந்த மாதத்தில் நோன்பு வைக்கின்றோம், காலையிலிருந்து மாலை வரை பசித்திருக்கின்றோம், தாகித்திருக்கின்றோம், சாப்பிடுவது கிடையாது, குடிப்பது கிடையாது. ஆனால் நாம் சாப்பிட்டோமா அல்லது குடித்தோமா என்பது அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது, அது மறைமுகமான ஒன்று. இந்த அமலை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஹதீஸ் குதுஸில் இவ்வாறு சொல்வான், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸீ பிஹி. அதாவது ஆதமுடைய மக்கள் செய்கின்ற அமல்கள் அனைத்தும் அவர்களுக்காக வேண்டி உள்ளது, அவர்களுடைய மறுமை வாழ்க்காக உள்ளது. மாறா நோன்பை தவிர நோன்பு இருக்கின்றதே அது எனக்காக வேண்டி நோக்கப்படக்கூடியது, எனக்காக வேண்டி அடியான் செய்கின்றான், ஆகவே அவனுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அது மட்டுமல்ல, பொதுவாக காலையிலிருந்து மாலை வரை பசித்திருந்தால் எதுவும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை என்று சொன்னால் வாயில் துர்வாடை ஏற்படும், ஒரு விதமான நாற்றம் ஏற்படும். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை கூட எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொண்டு கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வருகின்ற துர்வாடை இருக்கின்றதே, கஸ்தூரியின் நறுமணத்தை விட மிக நறுமணம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினை எந்த அளவு கண்ணியப்படுத்துவான். மறைமுகமாக செய்யப்படுகின்ற இந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் வருகின்றது, நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 7 விதமான மனிதர்களுக்கு தன்னுடைய அருஷுடைய நிழலை வழங்குவான். அதிலே ஒருவர் யார் தெரியுமா?
وَرَجُلٌ تَصَدَّقَ بِصَدَقَةٍ فَأَخْفَاهَا حَتَّى لَا تَعْلَمُ شِمَالُهُ مَا صَنَعَتْ يَمِينُهُ. தன்னுடைய வலக்கரம் செய்யும் தர்மத்தை இடக்கரம் அறியாத அளவிற்கு மறைமுகமாக தர்மம் செய்பவர். மறைமுகமாக ஒருவர் தர்மம் செய்வாரையானால் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா தன்னுடைய அர்ஷின் நிழலை வழங்குவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்படி என்றால் மறைமுகமாக செய்யப்படுகின்ற தான தர்மங்கள் அல்லாஹுடைய பார்வையிலே பகிரங்கமாக செய்யப்படுகின்ற தான தர்மங்களை விட மிகச்சிறந்தது. இதைத்தான் அல்லாஹு தாலா தன் திருமறையிலே சூரத்துல் பக்ராவின் 271வது வசனத்திலே இவ்வாறு சொல்வான், இன் துபுது ஸதகாத்தி ஃபனிஅம்மாஹி. நீங்கள் தான தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அது நல்லது. வயின் துஃபூஹா வதுஉதூஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும். நீங்கள் அதே தான தர்மங்களை மறைமுகமாக ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்களேயானால் அது இன்னும் சிறந்தது, அதைவிட சிறந்தது. அது மட்டுமல்ல, வயுகஃபிர் அன்கும் மின் செய்யாத்திக்கும், தாங்கள் செய்கின்ற அந்த தான தர்மங்கள் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். நீங்கள் செய்கின்ற தான தர்மங்கள் அதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்கள் செய்கின்ற பொழுது தான தர்மங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் எந்த அமலை செய்தாலும் சரி, அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதக்கூடிய அமலாக இருக்கட்டும், திக்ரு செய்யக்கூடிய அமலாக இருக்கட்டும், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மட்டும் செய்யக்கூடிய பழக்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹுடைய திருப்திக்காக முடிந்த அளவிற்கு மறைமுகமாக செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் புனிதமான இந்த ரமலானில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அவனுடைய பொருத்தத்தை நாடி முடிந்த அளவு மறைமுகமாக செய்கின்ற வாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.